சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி வைக்கிறப்போ எந்த பிராண்ட் மசாலா யூஸ் பண்ணி வச்சாலும் சரி, இந்த ஒரு பேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதே பேஸ்ட்டை நீங்கள் மட்டன் ரெசிபிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து அது காஞ்சதும் சோம்பு, சீரகம், மிளகு, சின்ன துண்டு பட்டை, அது கூடவே 2 கிராம்பு, பாதி அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய் சேர்த்து அது கூடவே முந்திரி, தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய், நெய் சேர்த்து அது காஞ்சதும் சோம்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அது கூடவே தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து மசாலா வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவினா கம்மியாக சேர்த்துக்கோங்க, குழம்புனா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா அருமையான சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.